ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் கல்லறைகள் அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு அழகாக ஒழுங்கு செய்யப்பட்டு அத்தனை குடும்பத்தார், ஆயிரக்கணக்கான குடும்பத்தினார் ஒவ்வொரு கல்லறையிலும் பூக்களை சொரிந்து அவர்கள் கண்ணீர் மல்க தான் பெற்ற அந்த பிள்ளையை அவர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக இத்துடலாக அந்த மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் அவர்கள் வணங்கி மகிழ்கிற அந்த காட்சிகள், அங்கு சுற்றுமுதலும் அந்த இடத்திற்கு ஆயுதம் தாங்கிய நமது பெண் போராளிகளும் ஆண் போராளிகளும் காப்பரன்கள் என்று காவல் காத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த காப்பரன்கள் எங்கே போனது? எமது மாவீரர்கள் துயிலும் இல்லங்கள் எங்கே போனது? எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட துயிலும் இல்லங்களை இடித்து தரமட்டமாக்குறது இன்றைய இந்த ராஜபக்சேவுடைய அரசுகள், அவருடைய சகோதரருடைய அரசுகள். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் அண்ணன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா ஓய்வு பெற்று தளர்வு பெற்று முதிர்வு பெற்று படுக்கைக்கு போவதற்கு முன்பாக என் தமிழ் மண்ணில் 1.5 லட்சம் மக்களையும் என் 50,000 போராளிகளும் அந்த மண்ணில் வெறியாக விழுந்திருக்கிறார்களே, அவர் விழுவதற்கு காரணமாக இருந்த எந்த ஒரு சிங்கள தளபதியாவது என் கையால் சாகடிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? என் தலைவர் இருந்திருந்தா கிடைச்சிருக்கோம். ஏன்னா என் ஊரு கடலூர், கடலை தாண்டினா அந்த தமிழீழம். வேதாந்தயத்திலிருந்து 1.5 மணி நேரம் விரைவு போட்டில் புலிகள் போக முடியும். அதிகபட்சம் 3 மணி நேரத்தில் போக முடியும். ஏமாக்கா ட்ரிபிள் இன்ஜின் வச்சுன வண்டி. ஆனால் போயிருக்கேன், தமிழகத்துக்கு போகல.